ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது பவன் கல்யாண் நடிப்பில் ரிலீஸ் ஆன ஓஜி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ பவன் கல்யாண் மும்பைல ஒரு பெரிய டானா இருக்காரு. பிரகாஷ்ராஜ் என்ன சொல்றாரோ அதை செஞ்சு முடிக்கிற ஒரு ஆளா இருக்காரு. ஒரு சூழ்நிலையில பவன் கல்யாண் மும்பையை விட்டு வேற ஊருக்கு போய் தனக்குன்னு ஒரு லைஃபை அமைச்சுக்கிட்டாரு. அதாவது பிரியங்கா மோகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட பையன் கூட லைஃபை ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல பிரகாஷ்ராஜோட ஃபேமிலியில உள்ளவங்களுக்கு வில்லன் டீமால சில பிரச்சனை ஏற்படுது. இதுக்கப்புறம் பவன் கல்யாண் மும்பைக்கு போய் வில்லன் கேங்க்கு எதிராக ரீஎன்ட்ரி கொடுக்கறாரு. கடைசியா வில்லன் கேங்க ஹீரோ சோலி முடிச்சாரா இல்லையா? பவன் கல்யாண் ரொம்ப வருஷமா மும்பைக்கு வராம இருந்ததுக்கு என்ன காரணம்? இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதையே ஒரு கேங்ஸ்டர் கதை தான். அதனாலேயே படத்துல ஓவர் மாஸ் இருக்கு. படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பவன் கல்யாண் தான். கேங்ஸ்டர் கதாபாத்திரத்துல பக்காவா இருக்காரு. அவரோட மாசின்ஸ் எல்லாமே அந்த மாசா இருக்கு. பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்கு இந்த படம் பயங்கர செலிப்ரேஷன் மூவியா அமைஞ்சிருக்கு. பவன் கல்யாணோட நடை உடை சின்ன சின்ன ரியாக்ஷன் எல்லாமே இந்த படத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. படத்தோட சண்டை காட்சிகள் வேற லெவல் தான் சொல்லணும். ரத்தம் தெறிக்க தெறிக்க பயங்கரமா இருக்கு. அதுலயும் ஒரு ஃபைட் சீன்ல பவன் கல்யாண் தலைய துண்டா வெட்டி எடுப்பாரு. அதெல்லாம் வேற ரகம் தான் சொல்லணும். பிரகாஷ்ராஜ் மற்றும் அர்ஜுன் தாஸ் அவங்களோட கேரக்டரை சிறப்பா பண்ணிருக்காங்க. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை நீட்டா பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு முக்கியமா உயிர் கொடுத்தது தமனோட இசை தான். படம் ஃபுல்லா ஒரு யூனிக்கான பிஜிஎம் போட்டு பட்டையை கிளப்பிருக்காரு. படத்தோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் பெரிய நடிகர்கள் படம்னாலே கேங்ஸ்டர் மூவியா தான் இருக்கு. தமிழ் சினிமாவில் லியோ, குட் பேட் அக்லி, கூலி போன்ற மூவிகள் எந்த மாதிரியோ அதே மாதிரி கான்செப்ட் மூவி தான் இந்த மூவியும். படத்துல மாசுங்கிற பேர்ல ஓவர் டோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது நம்மளோட பொறுமையை ரொம்ப சோதிக்குது. பவன் கல்யாண் ஃபேன்ஸ்னா விசில் அடிச்சு இந்த படத்தை பார்ப்பாங்க. பட் நார்மல் ஆடியன்ஸுக்கு ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு தான் தோணும். படத்துல ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் சொல்ல பெருசா எதுவுமே இல்ல. இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ்னா கேரக்டர் ரைட்டிங் தான். பவன் கல்யாண் கேரக்டரை தவிர வேற எந்த கேரக்டரையும் படத்துல ஒழுங்காவே டிசைன் பண்ணல. இந்த படத்துல 1க்கு 10 வில்லன் இருக்கான். பட் ஒரு வில்லன் கூட உருப்படியா இல்ல. படத்துல லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுத்தமா மறந்துட வேண்டியதான். அந்த அளவுக்கு லாஜிக் மீறல் நிறைய இருக்கு. படத்தோட செகண்ட் ஹாப் ஒரு கட்டத்துக்கு மேல எங்கேயுமே நகரம் இருக்கு. படத்தோட செகண்ட் ஹாப் ஸ்கிரீன் பிளே ஸ்லோவா தான் போகுது. இந்த படத்தை கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அதனாலே படம் ரொம்ப லாங்கா இருக்கு. இந்த படத்தை சுஜித் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பவன் கல்யாண், பிரகாஷ்ராஜ், அர்ஜுன் தாஸ், பிரியங்கா மோகன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான மாஸ் கலந்த ஆக்ஷன் டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.